வணக்கம் நண்பர்களே, ஆர்ஆர் வில்லேஜ் கேட்டில் ஃபார்ம் சேனலுக்கு அன்புடன் வரவேற்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா சுள்ள தீ போட்டுட்ருக்கோம். அந்த வீடியோ தான் நீங்கள் பார்க்குறீங்க. நல்லா அதாக இருக்கும். அதான் இது என்னென்னா 2 செட்டாட்டு இருக்கும். விரவு 2 செட்டாட்டு ஸ்டெப்பாட்டு வச்சுருப்போம். 2 ஸ்டெப்பாட்டு வச்சுருப்போம் விரவு. நான் கீழே தீ போட்டு விட்டோன்னா மேலே மாற எரிஞ்சு போவோம். பார்த்துங்க, உடனே ஒன்று போகாது. நாளைக்கு இல்லை நாளை கழிச்சு அந்த மாதிரி டைமில் மேலே ஏறி போவோம். ஒரு போல்ஸாட்டு போவோம் மேலே மாற. விரவு வந்து இதுக்கு மேலேயே நாங்கள் ஸ்டெப்பாக வச்சுப்போம். தெங்கு, ரப்பர் பழப்பு அந்த மாதிரி நிறைய விரவுகள்லாம் வைப்போம், அடுக்கி வைப்போம். அதுலேயே மொத்தம் 60 டன்னுக்கு விரவு வந்து மேலே ஆயிரும். மொத்தமாக நாங்கள் எரிக்கிறதுக்கு அடியில் அடுப்பில் போடக்கூடிய விரவு வந்து 20 டன்னுக்கிட்ட ஆயிரும். மொத்தம் பார்த்திங்கன்னா 80 டன்னுக்கிட்ட என்ன இருக்கலாம். இதெல்லாம் பழப்பு, தெங்கம்பழப்பு, இது ரப்பர் பழப்பு. பார்த்திங்கன்னா உங்களே தெரியும். அது பார்த்தா இது மொத்தம் 6 அடுப்பு. இந்த இதெல்லாம் மொத்தமாக 1,10,000 கல்லுக்கிட்ட மேலே ஏறும். இந்த ஒரு அடுப்புலேயுமே சுள்ளையில் பார்த்தீங்கன்னா 1,10,000 கல்லுக்கிட்ட ஏறும். இதில் பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்கும் லாபம், பெரிய அளவில் லாபம்லாம் வராது. இவங்க தான் தீ போடக்கூடிய ஆட்கள். பார்த்துங்க, தீ போடக்கூடியது நானும் நிற்கிறேன் கூடல தீ போடுறதுக்கு. இதான் நம்ம சுள்ளை. பார்த்தீங்கன்னா இந்த சுள்ளையில் நஷ்டம், லாபம் வரும், நஷ்டம் அதை விட நஷ்டம் நிறைய வரும். ஒருக்கா இது பண்ணியாச்சுன்னா நஷ்டம் நிறைய வந்துடும். அதை ஃபேஸ் பண்ணி போய் தான் ஆகணும், வேறு வழி இல்லை. பார்த்திங்கன்னா வியாபாரின்னு சொல்லுவோம். ஏன்னா ஆவாத கல் புகையடின்னு சொல்லுவாங்க ஒரு சில இடத்துல. நாங்கள் வியாபாரின்னு சொல்லுவோம். அந்த நாசமான கல் நிறைய கல் வரும். அது டேமேஜ் கல்லாம் அந்த சைடு கொண்டு போடுவோம். டேமேஜ் கல், முறிகல்லாம் அந்த சைடு கொண்டு போடுவோம். ஓகேவா? இதே மாதிரி பேக் சைடும் உண்டு. இது ஃப்ரெண்டு சொல்ல பார்த்தீங்க. நல்லா உங்களுக்கு காணிக்கிறேன். இது ஃப்ரெண்டு சொல்ல ஊப்பர். அச்சா பையா அச்சா. மேக்ஸிமம் இங்கே ஹிந்திக்காரங்க தான் வேலைக்கு கொடுத்து நிற்கிறாங்க. நல்லா சப்போர்ட் பண்ணுவாங்க எதுனாலும். பார்த்தீங்கன்னா நம்ம சொல்லையிலே ரொம்ப சிங்கம், நம்மளோட சிங்கம். பார்த்தீங்க, இதுதான் நம்ம சிங்கம். தீப்படகு சிங்கம். நான் சொல்கிறேன் பாருங்க. பார்த்தீங்க, இதுதான் நம்ம ஆள். இது நம்ம வாத்தியார் வராங்க. இதுதான் நம்ம ஓனர். பின்னாடி வர்றது யூடியூப் சேனல் போட்டு பார்த்துங்க. எல்லாம் இருக்குது. ஜேசிபி வருது. இதில் என்னென்னா டீசலுக்கு பார்க்கணும், சம்பளம் பார்க்கணும், இந்த விரவுக்கு பார்க்கணும். டன்னுக்கு ஒரு கணக்கு வரும். ஒரு டன்னுக்கு இத்தனை ரூபா அடிச்சு வரும். எல்லாமே அவங்க பார்க்கணும். சும்மா அசால்ட்டாக நினைப்பாங்க செங்கல் சுட்ட உடனே எடுத்து வீடு கட்டிடலான்னு. அப்படிலாம் ஒன்றும் இல்லை. நிறைய ப்ராசஸ் இருக்குது இதில். லேசுப்பட்ட வேலை இல்லை. இங்கே பாரு, அதே மாதிரி தான் இருக்குது. பின்னாடியும் 6 அடுப்பு உண்டு, முன்னாடியும் அதே மாதிரி 6 அடுப்பு உண்டு. அதே மாதிரி எரிஞ்சு தனியம் பூச்சில் தான் அடுத்தது நம்ம அரை மணிக்கூருக்கு ஒருக்கா நம்ம தீ போட்டுகிட்டே இருக்கணும். தூங்கவே கூடாது. காலையில் நம்ம எந்த டைமில் நம்ம போடுறோமோ, காலையில் பார்த்திங்கன்னா நம்ம அடுப்பு அடைச்சி முடிப்போம். எல்லாம் மொத்தமாக தொளி பூசி விடுவோம். தொளி பூசி முடித்த உடனே என்ன பண்ணுவோன்னா, அதே டைமில் மொத்தமாக தீ போட்டு ஆரம்பிக்கும் போச்சுல அந்த டைமில் எத்தனை மணிக்கு ஆரம்பிக்கும்? இப்போ நம்ம 9 மணிக்கு ஆரம்பித்தோன்னா அதே டைமில் நாளைக்கு முடிக்கணும். அந்த டைமில் முடிக்கணும். அதே டைமில் முடிக்கணும். 9 மணி அடுப்பு அடைக்கும் போச்சுல 9 மணி ஆகும், சில டைம் 10 மணி ஆகும். இதை மொத்தமாக நாங்கள் க்ளோஸ் பண்ணி விட்ருவோம். இந்த இடத்த நாங்கள் க்ளோஸ் பண்ணி விட்ருவோம். செங்கலை வச்சு நாங்கள் க்ளோஸ் பண்ணி விட்ருவோம் மொத்தமாக. அப்புறமா வந்து ஒரு 2 நாள் 3 நாளில் மேலே அந்த பூல்ஸில் போவோம். உள்ள அந்த ஹீட்டு வந்து மேலே ஒவ்வொரு செங்கலில் பிடிச்சி அப்படின்னா அந்த ஹீட் வந்து மேலே அப்படி கொண்டு வந்து மேலேயும் மொத்தமாட்டு சைடு அடுப்பு இதில் சைடு அடுப்புலாம் வரும். சைடில் வந்து விரவு வைப்போம். மொத்தமாக எரிஞ்சோடனே அந்த ஹீட்லேயே மொத்தமாக வேகும். அப்படியே வெந்து கிடைக்கும் நம்மளுக்கு.
ஃப்ரீயாக இல்லை போகுது. அதில் கொஞ்சம் பெருசு எடுத்துல அதான் சின்ன ஒரு பெருசு எடுங்க. இந்த மேலே இருக்கிறது அதை எடு. ஜூம் விடணும். நமக்கு அந்த அளவு கேமரா இப்போ நம்ம துள்ளி போட்டுட்டு இருந்தோம்னா அந்த லெவலுக்கு வந்து தட்டிட்டு நிற்கும். அங்கே அடாக்கு வேறு சரி இப்போ போகும்போது அந்த அட்டத்தில் போட்டுருந்தாரியா மயிறு போடு அத்தத்தில் அங்கே நான் போட்ட இடம் எங்கே அடங்கணும் வேறு. கேப்பு நிறைய கிடாக்கு. அங்கே எங்கே கொண்டு சொல்ல புரியுது எங்கள் கவுளி அடிச்சு கிடாக்கு தூக்கி கோபப்பட்டு தூக்கி வெளியே அடிச்சு விடுவார். போவான்னு சொன்னால் கேட்கணும். எப்பவும் நம்ம சொன்னது ரைட்டாக தான் இருக்குமோ. வச்சுட்டா அது போய்க்கும். அது இது கையில் இருக்கிறது போவோம். கையில் இருக்கிறது லெவலாக போவோம். முடிஞ்சா சொல்லி போகிறோம். லாஸ்ட் அடுப்பில் நிறக்க பிடிச்சி அடிக்க வைக்கும் கம்பெல்லாம். போகணும்ல சும்மா எங்கே போகுது வெளியே நீண்டுட்டு இடக்கூடாது. அந்த கேப்பே இருக்கக்கூடாது சார் வால். சரி ரெடி ஆச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தோன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை தட்டிட்டு போயிருங்க. சப்போர்ட் மை சேனல். உழைப்பால் உயர்வோம்.